கர்நாடகாவில் வெடித்த மொழி பிரச்சனை, தேசிய கட்சிகளின் அரசியல் விளையாட்டு. தமிழகத்தில் மும்மொழி கொள்கை விவகாரம் தீவிரமாக சர்ச்சையாகி கொண்டிருக்கும் நிலையில் கர்நாடகாவில் வேறு விதமான மொழி பிரச்சனை தலை தூக்கி பெரும் விவகாரத்தை கிளப்பி இருக்கிறது. கர்நாடகாவில் இருந்து சென்ற அரசு பேருந்து அதே மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பெலகாவி கிராமம் ஒன்றுக்கு போயிருக்கு. அந்த கிராமத்தில் பெரும்பான்மையானோர் மராத்தி மொழி பேசுகிறவங்க. ஆனால் கண்டக்டர் அவரிடம் கன்னட மொழியில் பேசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. வாக்குவாதம் கைகலப்பாக மாறி நடத்துனர் தாக்கப்பட்டிருக்காரு. இதையடுத்து பெலகாவி பகுதி செல்லக்கூடிய பேருந்துகளை நிறுத்தி வைத்திருக்கிறது கர்நாடக அரசு. இதைத் தொடர்ந்து சித்ரதுர்காவில் மகாராஷ்டிரா அரசு பேருந்து ஓட்டுநரினுடைய முகத்தில் கருப்பு மையை ஊற்றி தாக்கியிருக்காங்க கன்னட வெறியர்கள். இதையடுத்து கர்நாடக அரசு பேருந்துகள் மகாராஷ்டிராவிற்கு செல்லாமல் எல்லை பகுதியான கோக்கொனஸ்கி எல்லை சுங்கச்சாவடியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல மகாராஷ்டிரா பேருந்துகள் கர்நாடகாவிற்கு போகாம காகல் தாலுகாவோட நிறுத்தப்படுகிறது. மொழிவழி மாநிலங்கள் உருவாக்கப்படும் போது ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்தன. திருத்தணியும் குமரி மாவட்டத்தையும் போராடிதான் தமிழகம் பெற்றது. குறிப்பாக குமரி மாவட்ட மக்கள் நாங்கள் தமிழர்கள், தமிழகத்துடன் தான் இருப்போம் அப்படின்னு குரல் கொடுத்து நம்மோட இணைந்தவர்கள். அந்த மாவட்டத்தை சீரும் சிறப்பமாக கவனிக்க வேண்டியது தமிழகத்தினுடைய கடமை. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ கர்நாடக பிரச்சனைக்கு நம்ம வருவோம். கர்நாடக மாநிலத்தில் பெலகாவி, பீதர், கார்வார் உள்ளிட்டவை மகாராஷ்டிரா மாநில எல்லையில் இருக்கு. கர்நாடக மகாராஷ்டிரா எல்லையில் மொத்தம் 814 கிராமங்களில் மராத்தி மொழி பேசும் மக்கள் அதிகம். இந்த 814 கிராமங்களை முன்வைத்து தான் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக சர்ச்சை எழுவுகிறது. இந்த பகுதியில் மராத்தி மொழி பேசுகிற மக்கள் அதிகம் வசிக்கிறாங்க. இந்த பகுதிகளை கர்நாடகாவிலிருந்து பிரித்து மகாராஷ்டிரா மாநிலத்தோடு இணைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. இதனால் கர்நாடகாவில் அடிக்கடி பதற்றநிலை உருவாகிறது. கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போதும் சரி, 2 மாநிலங்களிலையும் பாஜக ஆட்சி நடைபெற்ற போதும் சரி, இந்த பிரச்சனைக்கு சுமூகமான நியாயமான ஒரு தீர்வை காண முன்வரல. காரணம், 2 மாநிலங்களிலையும் இந்த எல்லை பிரச்சனையை முன்வைத்து அரசியல் செய்வது இந்த தேசிய கட்சிகள் தான். கடந்த 2022ஆம் ஆண்டு இதே பிரச்சனை பெரும் மோதலாக வெடித்தது. மகாராஷ்டிரா அமைச்சர்கள் கர்நாடகாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. ஆனால் சீனாவை போல அத்துமீறி கர்நாடகாவுக்குள் நுழைவோம் அப்படிங்கிறாரு சிவசேனாவுடைய சஞ்சய் ராவத். இதற்கு எதிர்வினையாக எல்லையில் மகாராஷ்டிரா பதிவு எண் கொண்ட வாகனங்களை அடித்து நொறுக்கினாங்க கன்னடர்கள். கன்னடர்களுடைய இந்த கோபத்துக்கு மராட்டியர்களும் பதிலடி தருவோம் அப்படின்னு எச்சரித்தாங்க. கர்நாடக அரசு பேருந்துகளுக்கு கருப்பு பெயிண்ட் அடித்து ஜெய் மகாராஷ்டிரா அப்படின்னு எழுதி அனுப்பினார் மராட்டியர்கள். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மராத்தி மொழி பேசும் கிராமங்களை தங்களுடைய மாநிலத்தோட இணைக்க கோரி மகாராஷ்டிரா அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. இதை கர்நாடக அரசு கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறது. அதே போல காவிரி பிரச்சனையில் அக்கறை காட்டும் கர்நாடக அரசு மகதாயி நதிநீரை தங்களுக்கு பெற்றுத்தருவதில் அக்கறை காட்டுவதில்லை அப்படின்னு எல்லையோர மராத்தி மொழி பேசும் மக்கள் கொந்தளிக்கிறாங்க. காவிரி நடுவர் மன்ற விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்துக்கு சாதகமான தீர்ப்பை ஜெயலலிதா பெற்று தந்த போது கர்நாடகாவில் இந்த பகுதி மக்கள் வெடிவெடித்து கொண்டாடியதாக தகவல்களும் வெளியாகிது. இப்போ மீண்டும் மராத்தி மொழி கன்னட மொழி விவகாரம் தலை தூக்கி 2 மாநிலங்களுக்கும் போக்குவரத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால அரசியலை பார்க்காமல் பிரச்சனைக்கு 2 மாநில அரசுகளும் தீர்வு காண முன்வரணும். ஆனால் கர்நாடகாவில் இந்த விவகாரத்தை காங்கிரஸ் அரசுக்கு எதிராகவும், மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராகவும் அரசியல் செய்ய முயற்சிக்கிறாங்க. அதனால் அவ்வப்போது மோதல்கள் வரும். பின்னர் இயல்பு வாழ்க்கை திரும்பிய பின்னர் பிரச்சனை கிடப்பில் போடப்பட்டுவிடும் அப்படின்னு செயல்பட்டு கொண்டிருக்காங்க அரசியல் கட்சியினரும் ஆட்சியாளர்களும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் அப்படிதான் செயல்படுறாங்க. அதே நேரத்தில் ஒருவர் பேசக்கூடிய மொழியை வைத்து மனிதன் தாக்குவது என்பது மொழி பற்றாகவே பார்க்க முடியாது. மாறாக மொழி வெறியாக தான் இதை பார்க்க வேண்டி இருக்கும். மொழி பற்று மனித நேயமிக்கது, மொழி வெறி மனிதனை மிருகமாக்கிவிடும் என்பதை உணர்ந்து மக்கள் இதை அணுக வேண்டும்.